காதல். கையே கொண்டா, உன் கை ரேகை என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம். உங்களுக்கு கை ரேகை எல்லாம் பார்க்க தெரியுமா? அப்படின்னா நான் பிசினஸ்ல ஜெயிப்பனான்னு பார்த்து சொல்லுங்களேன். உனக்கு பிசினஸ் பண்ற யோகம்லாம் இல்ல, அதை விட பெரிய யோகம் இருக்கு. என் கணிப்பு சரியா இருந்தா கூடிய சீக்கிரமே உன் கல்யாணம் நடக்கும். அது மட்டும்தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். காயத்ரி அக்காவோட ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கேன். சரி, நீ போ. நான் பார்த்துட்டு சொல்றேன்னு அப்பா கிட்ட சொல்லிடு. ஆமா தானோ, நீ எப்பத்துல இருந்து கைரேகை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்ச? அவ என்ன தாயத்துல ஜெயிச்சிட்டாக்கா, அதான் விளையாட்டுத்தனமா அவ கைய பார்த்தேன். உன் விளையாட்டுத்தனம் இன்னும் உன்னை விட்டு போகல. சரி, ஜாதகத்தை சரியா பாரு. இது சூர்யாவோட கல்யாணம், இதோட விளையாட வேண்டாம். சரிக்கா. மா, வாடி, போன விஷயம் என்னாச்சு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொண்டு வாமா, ஒரே தலைவலியா இருக்கு. ஏய், ஜாதகம் குடுக்க போனியே, தனம்மா கிட்ட குடுத்தியா இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? அத பத்தி எதுவும் சொல்லாம வந்ததும் வராததுமா தலைவலிக்குது, டீ போட்டு குடுன்னு சொல்ற. ஜாதகத்தை கொடுக்க போனதாலதான் தலைவலி வந்துச்சு. என்னடி சொல்ற? அந்த தனம் சரியான லூசுமா. ஏய், அடிச்சனா பாரு. பெரியவங்களை இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவாங்களா? பின்ன வீட்டு வாசல்ல ஆளுங்களை கூட்டி வச்சுக்கிட்டு தாயம் விளையாடிட்டு இருக்க அந்த தனம். அவங்க வீட்ல அவங்க விளையாடினா உனக்கு என்ன வந்தது? நீ உன் வேலையை பார்க்க வேண்டியதானே? நான் என் வேலையை பார்க்க தான் போனேன். அவங்க தான் வழியில உட்காந்துக்கிட்டு நீ யாரு, என்ன, எதுக்கு வந்திருக்கன்னு கேட்டாங்க. நான் காயத்ரி அக்காவோட ஜாதகத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த தனம் நீ உத்தமனோட பொண்ணான்னு அப்பாவை கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசுது. ஏய், நீ உன் வயசுக்கு தனம் அம்மாவை லூஸ் அது இதுன்னு மரியாதை இல்லாம பேசுறதெல்லாம் தப்பு. அந்த அம்மா வயசுக்கு உங்க அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடுறதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல. ஓ, இப்பவே சம்பந்தி வீட்டுக்கு சப்போர்ட் பண்றியா? பண்ணு பண்ணு. வாய் மேலேயே போட்டனா? சின்ன பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்காத, கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க. நான் பொறுப்பா இருக்கிறதுனால தானே நீங்க யாரும் கொண்டு போகாம அக்காவோட ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்து விட்டீங்க. வார்த்தைக்கு வார்த்தை இப்படி பதில் பேசிட்டு இருக்காத, அப்புறம் எல்லாரும் உன்னை வாயாடின்னு சொல்லிடுவாங்க. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. வாய் உள்ள புள்ள பழைக்கோன்னு அவங்க தானே சொன்னாங்க. நல்லா பேச கத்துக்கிட்ட. அம்மா, நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த வேலைக்காரி தானோ என் கைரேகைய பார்த்துட்டு எனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லுதுமா. என்னடி, என்ன யார வேலைக்காரின்னு சொல்ற? வாயிலேயே சூடு போட்டுருவேன். தனமா யாருன்னு தெரியுமா? சூர்யா, உங்க அண்ணன், இவங்க எல்லாரையும் சின்ன வயசுல இருந்து வளர்த்தவங்களே அவங்கதான். அவங்கள தப்பா பேசாத. இது சூர்யா மாப்பிள்ள குடும்பத்துக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். வாயை மூடிட்டு உன் வேலையை பாரு. அவங்க ஜாதகம் பார்த்து பொருத்தம் இருக்குன்னு சொன்னாதான் உங்க அக்காக்கு கல்யாணமே நடக்கும். அத புரிஞ்சுக்கோ. ஆமா, அது பெருசா அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கு. அது சொன்னாதான் அக்கா கல்யாணம் நடக்குமாக்கும். சும்மா ரெடி, அதிக பிரசங்கித்தனமா பேசுற. பாத்து வர மாட்டியா? இங்க என்னடி பண்ற? கல்யாண வீட்ல வேலை செய்ய வந்திருக்கேன். அப்படியே கல்யாண வீட்ல வேலை செஞ்சா நமக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுமா எல்லாரும் சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியா? போ, போய் நல்லா வேலை செய். சீக்கிரத்துல எவனையாவது கட்டிக்கிட்டு காலாகாலத்துல இடத்த காலி பண்ணு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ உன் சின்ன மாமா வீட்டுக்கு போனதா உங்க அம்மா சொன்னாங்க. நீ உன் சின்ன மாமாவை சைட் அடிக்க தானே போன? சின்ன மாமாவை பாத்தியா? நீ சைட் அடிச்சியா? ஏய், உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், என்னையும் என் சின்ன மாமாவையும் சேர்த்து கிண்டல் பண்ணாதன்னு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? நீ இந்த ஊர்ல இருக்க எல்லார் வீட்லயும் கல்யாணம் வேலை செஞ்சாலும் உனக்கு கல்யாணமே நடக்காதடி. போடி போடி போ. எனக்கே சாபம் விடுறியா? இன்னும் 10 நிமிஷத்துல என்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லனா உன் சின்ன மாமா நீ சைட் அடிச்சத ஊர் ஃபுல்லா சொல்லிடுவேன். ஐயோ, லூசாடி நீ.
எதை சத்தமா கத்தி சொல்றதுன்னு ஒரு விவஸ்தையே வேண்டாமா? அப்படின்னா நீ எனக்கு விட்ட சாபத்துக்கு மன்னிப்பு கேளு. இப்ப என்ன, உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே? அம்மா தாயே, உனக்கு இன்னைக்கே கல்யாணம் ஆகி அடுத்த 10வது மாசமே உனக்கு குழந்தை பிறக்கட்டும், போதுமா? உன்னை தெரியாம சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிடு. நல்லா இரு. இப்பதான் பேசணும், அதுக்குள்ள உன் சின்ன மாமா வந்துட்டாரு. நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தீங்க? ஏதாவது பெருசா தப்பு பண்ணிட்டீங்களா? அத விடுங்க சார், அது ஒரு டப்பா மேட்டரு. நீங்க இவ அக்காவை பார்க்க வந்தீங்களா இல்ல? நான் இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். எங்க 2 பேருக்கும் தெரியாத இடமே இந்த ஊர்ல இல்ல சார். வாங்கல, நாங்களே உங்களை இந்த ஊரை சுத்தி காட்டுறோம். அவர் ஏதோ முக்கியமான விஷயமா பேச வந்திருக்காரு. நீ சும்மா தொண பேசிட்டு இருக்காத, வா போலாம். மாமா, மாப்பிள்ள வந்திருக்காரு மாமா. அடடே மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், நீங்களும் உட்காருங்க. கல்யாணி, என்னங்க? சின்ன மாப்பிள்ள வந்திருக்காரு, அவருக்கு டீ கொண்டு வா. சரிங்க. நல்லா இருக்கீங்களா? அப்புறம் ஜாதகத்தை கொடுத்து அனுப்பிட்டேனே. நான் அதுக்கு வரல. வேற என்ன விஷயம் மாப்பிள்ள? இல்ல, நல்லா போயிட்டு இருந்த கல்யாண விஷயம் திடீர்னு சுணுங்கினது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுல எந்த சுணக்கமும் இல்ல மாப்பிள்ள. அம்மாவும் உங்க நல்லதுதான் சொல்லியிருக்காங்க. இதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஜாதகம் பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதுபடியா பண்ணட்டுமே. என்ன சொல்றீங்க? அன்னைக்கே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பெரிய விநாயகர் கோயிலுக்கு காயத்ரியை கூட்டிட்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணும்னு நினைச்சேன். கடைசியில ரொம்ப தடங்களா போயிடுச்சு. ஒன்னும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. என்னைக்கா இருந்தாலும் நீங்க தான் இந்த விட்டு மாப்பிள்ள. நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க. இப்ப என்ன, பெரிய விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தா உங்க மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும், அவ்வளவுதானே? ஐயோ ஐயா, நேத்து போனதே ஆச்சா, ஏன் இன்னைக்கு போக கூடாதா? நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு நீங்க காயத்ரி கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. யாரு வேண்டாம்னு சொன்னா? காயத்ரி, காயத்ரி, அப்பா கொஞ்சம் இங்க வாமா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்பா, ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ ரெடி ஆயிட்டு வாமா. சரிப்பா. அதுல பாருங்க, பொண்ணும் ரெடி ஆயிட்டு இருக்கா, மாப்பிள்ளையும் வந்திருக்கீங்க. கோயிலுக்கு போய் உங்க பிரார்த்தனை நிறைவேற்றிருக்க, அவ்வளவுதானே. மாப்பிள்ள டீ எடுத்துக்கோங்க. டீ தேங்க்ஸ். சூடா இருக்கும், பார்த்து குடிங்க. சூர்யா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா? நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நிச்சயம் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், கேளுங்க. இல்ல, பேப்பர்ல ஒரு நியூஸ் பார்த்தேன். என்ன, போலீஸ் உடையில உள்ள ஒரு பொறுக்கி அதானே? அதான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்தாலே இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வரதானே செய்யும். ஏன்னா நம்மள நேரடியா எதிர்க்க முடியாத கோழிகள் எல்லாம் இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் பயந்தா நாம நேர்மையா நம்ம வேலையை செய்ய முடியாதுன்னு. அப்போ அப்படி ஒரு நியூஸ் வந்ததுக்கு யார் காரணம் உங்களுக்கு தெரியுமா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு தெரியாம இருக்குமா? அந்த யூனிவர்சிட்டி ஸ்ட்ரைக் மேட்டர்ல ரவுடி நாகாவோட தம்பி இன்வால்வ் ஆயிருந்தா. ஸோ அவனை தட்டி அந்த கலவரத்தை அடக்கி வச்சான். அதில் அவன் டென்ஷன் ஆகி என்னை மிரட்டி பார்த்தான், வேலைக்கே ஆகல. ஸோ அதான் இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டுட்டான். சூர்யா, உங்க டிபார்ட்மெண்ட்ல எதுவும் சொல்லலையா? அவங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும்ல, ஸோ அதான் பெருசாக எதுவும் கேட்கல. அது மட்டும் இல்லை, அநியாய வட்டிக்கு கடன் கொடுத்து பல பேரோட வாழ்க்கையை அழிக்கிற அவனுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுவேன். என்னங்க என்னாச்சு மாமா? காய்கறி ரெடி ஆயிட்டா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு தான் சொல்ல வந்தேன். ஓ, கை கொஞ்சம் சிலிப்பாயிடுச்சு. வேற ஒண்ணும் நீங்க நினைக்காதீங்க. அங்க பாருங்க, காயத்ரி வந்துட்டா. அம்மாடி காயத்ரி,
மாப்பிள்ள ஒரு முக்கியமான விஷயமா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அவர் கூட போயிட்டு வாமா. என்னடா செல்லம் அமைதியா இருக்க? நல்ல விஷயத்தை தள்ளிப்படக்கூடாதுமா. என்னடா போயிட்டு வான்னு சொல்றேன்ல அது. சின்ன மாப்பிள்ள போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தான் போறீங்க. நாட்டுக்குடி அடிச்சு வச்சிருக்கேன். சரியா? சரி மாமா. Get it? இப்ப நம்ம எங்க போறோம்? பக்கத்துல இருக்கிற பெரிய விநாயகர் கோயிலுக்கு உன் கூட வந்து அப்படியே நம்ம 2 பேரும் அர்ச்சனை பண்றதா வேண்டிக்கிட்டேன். அது முடிஞ்சதும் உன் கூட வெளியில போய் பேசணும்னு நினைச்சுதான் வந்தேன். வா போலாம். என்னாச்சு? என்னால உங்க கூட கோயிலுக்கு வர முடியாது. ஏன்? புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு என்னால கோயிலுக்கு வர முடியாது. சரி, வெளியில எங்கேயாவது போய் பேசிட்டு வரலாம். இதுல உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அதுக்கு இல்ல, நீங்க கோயிலுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டு போக முடியாம போனா நல்லா இருக்காதுல்ல. அதனால நீங்க மட்டுமாவது போயிட்டு வந்துருங்களேன் ப்ளீஸ். பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். இல்ல, சில நல்ல விஷயம் தடைப்படக்கூடாது. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கையில வேணா கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்களேன். அவ கூட்டிட்டு போய் உங்களுக்கு சாமி தரிசனம் காட்டுவா. ஏய் கயல், இங்க வா. இவரு கோயிலுக்கு போகணுமா, நீ கொஞ்சம் கூட போயிட்டு வந்துரு. அது இல்லக்கா, அக்காவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தான் அவரு நினைச்சிருக்காரு. அது நல்லபடியா நடக்கணும்ல. போ, அவர் கூட போயிட்டு வா. நீங்க இவ கூட போயிட்டு வந்துருங்க. அப்புறம் நாம வேணா வேற எங்கேயாவது போலாம். டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. ஏய் போ, போடி, கிளம்பு. போ போ போ. அக்கா போடி. கயல், நல்லா இருக்கியாமா கயல்? பார்த்தா எப்படி தெரியறேன்? எப்படி இருக்க? நல்லா விளைஞ்ச வெள்ளரிக்கா மாதிரில இருக்க. யாருடி இது? உங்க வீட்டுக்கு வந்திருக்க சொந்தமா? எங்க அக்காவை கட்டிக்க போறவரு. அவர் கூட உங்க அக்கா வராம நீ வந்திருக்க? உங்களை மாதிரி வேற ஒரு நல்ல பொண்ணு இருந்தா பார்த்து கட்டி வைக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். இந்த வெக்கத்தை பார்த்து ஒரு தடவை ஏமாந்ததே போதும். போதும், நிறுத்துங்க. சரி கயலு, அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போறது, சாமி பார்க்க வெறும் கையோடுவா போவ? சரி கொடுங்க. இருங்க இருங்க, சாமிக்கு அர்ச்சனை தட்டு வாங்குறதை விட வழி இல்லாதவங்களுக்கு உதவி பண்றதுதான் சாமிக்கு பிடிக்கும்னு சாமியே சொல்லுச்சுக்கா. இரு இரு, என்னைக்காவது ஒரு நாள் எப்படியாவது அர்ச்சனை தட்டு விக்காம விட மாட்டேன் உங்ககிட்ட. நான் எது செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி தான் செய்வேன். நான் வரேன். போலாமா? போலாம். உனக்கு சாமி கும்பிட பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்குமே. ஏன் கேக்குறீங்க? இல்ல, அவங்க அர்ச்சனை தட்டு வாங்க சொன்னதுக்கு ஏன் வாங்க மாட்டேன்னு வந்துட்ட, அதான் கேட்டேன். இந்த கோயில்ல ஒரு முறை ஒரு சாமியார் பிரசங்கம் பண்ணாரு. அவருதான் சொன்னாரு, அதை விட அவர் சொன்னதுலயே முக்கியமானது, ஆலய சேவையை விட இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யற உதவி நேரடியா பகவானுக்கு போய் சேரும்னு சொன்னாரு. அதை கேட்டதுல இருந்து கோயிலுக்கு வந்தா இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா அடிக்கடி கோவிலுக்கு வருவேன். அதன அடிக்கடி இல்ல, நீங்க சாமி கும்பிட பிடிக்குமான்னு கேட்டீங்கல்ல. சாமி மேல விருப்பமும் மரியாதையும் உண்டு, பக்தியும் உண்டுன்னு உங்களுக்கு புரியணும்ல. அதான் நான் அதனாலதான் உங்களுக்கு விலைக்கு சொன்னேன். என்ன கயலே, உங்க அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? அது என்ன, எப்ப பார்த்தாலும் உங்க ஃப்ரெண்டுங்கிறதுக்காக எங்க அம்மாவை மட்டும் கேக்குறீங்க? வீட்ல எல்லாரும் சௌக்கியம்தான். தெரியாம கேட்டுட்டேன்டி அம்மா. வீட்ல எல்லாரையும் கேக்குறேன், போதுமா? சரி, நான் வரேன். கயல், எப்படி எல்லார்கிட்டயும் நல்லா பேசுற?
நானும் மோனிகாவும் இங்க பல தடவை வந்திருக்கோம். அதனால இங்க இருக்க எல்லாரையும் நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம இங்க எல்லார்கிட்டயும் பழக எனக்கு ஒரு மேஜிக் தெரியும். மேஜிக்கா? அது என்ன மேஜிக்? யாரா இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா போதும், கண்டிப்பா நம்ம கிட்ட அவங்க நல்லா பேசுவாங்க. ஓஹோ, அப்படியா? ம். எங்க இப்ப ப்ரூவ் பண்ண பாப்போம். ம். நீங்க கொஞ்ச நேரம் இங்கே நில்லுங்க. அங்க வராரே அந்த பெரியவரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப அவர்கிட்ட போய் பேசி காட்டுறேன் பாருங்க. ஓ. அங்கிள் நல்லா இருக்கீங்களா? யாருமா உனக்கு அங்கிள்? நான் ஒண்ணு உனக்கு அங்கிள் இல்லம்மா. எனக்கு ஒண்ணு வேணாமா. என் செருப்பை நானே பாத்துக்கிறேம்மா. என்னாச்சு? உன் மேஜிக் ஒர்க் அவுட் ஆகலையா? இல்ல உன் மேஜிக் டுபாகூர் மேஜிக்கா? கயல், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? நான் அவர்கிட்ட பேசினது அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. என் மனசு கஷ்டமா இருக்கு. இதுக்கு போய் யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா? என்கிட்ட யாருமே அப்படி பேசினது இல்ல. அப்படி ஒண்ணும் நான் தப்பா கேட்கல. அங்கிள் நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்டேன். அப்புறம் விசேஷம் எப்படி போயிட்டு பரவாயில்ல, இருக்கு? கோயில நல்ல விசேஷமா தான் போயிட்டு இருக்கு. சார் ஒரு நிமிஷம். என் பேர் சூர்யா, டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். சரிங்க சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். நான் உங்களை ஆபீஸ்ல பாத்துருக்கேன் சார். எங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா சார், சாமி கும்பிடலான்னு வந்தேன். அதுக்கு முன்னாடி சார் தப்பா நினைக்கலனா ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்க சார். இப்போ அந்த பொண்ணுகிட்ட நீங்க ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். சார், இப்பெல்லாம் பூ விக்கிறவங்க கூட சொந்தக்காரங்களை கூப்பிடுற மாதிரி உரிமையோட கூப்பிட்டு பேசுற மாதிரி அவங்க விற்க வேண்டியத நம்ம தலையில கட்டிட்டு போயிடறாங்களா சார்? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு பூ விற்கவோ இல்ல உங்க தலையில எதையாவது கட்டிட்டு போகவோ வரல சார். இந்த கோவிலுக்கு ரெகுலரா வர பொண்ணு, பெரியவங்கன்னு இல்ல, யாரா இருந்தாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறத வழக்கமா வச்சிருக்கிற பொண்ணு. அப்படிதான் உங்களையும் பார்த்து கேட்டிருக்கா. நீங்க அவளுக்கு பதில் சொல்லாம வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட கோவப்பட்டு பேசினது உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி இல்ல சார். அந்த பொண்ணு என்ன கேட்டுச்சோ பக்கத்து பூக்கடைக்காரமா அதை தான் கேட்டாங்க. அதை பார்த்துட்டு தான் இந்த பொண்ணு பூ விற்கிற பொண்ணுன்னு நினைச்சிட்டு சார். அந்த பொண்ணு கேட்டதே தான் இப்ப நானும் கேட்கறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். தெரியாம பண்ணிட்டமா, மன்னிச்சிருமா. வர்றேன் சார். கணக்கு பிள்ளை, நான் சொன்ன சாப்பாடு மாதிரி ready. எனக்கு அட்ரஸ் காமிப்பி. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். என்ன தானோ இவ்வளவு நேரம் சமையல் கட்டலையா இருந்த? அப்ப நான் சொன்ன வேலை என்னாச்சு? சூர்யாவுக்கு ஜாதக பொருத்தம் இருக்கான்னு பார்க்க சொன்னேன். அதை நீ இன்னும் பார்க்கவே இல்லையா? அக்கா, இவங்க தான் சின்ன பசங்க, என்ன புரிஞ்சுக்காம இருக்கலாம். நீங்க கூட வா. நான் சமையல் கட்டு பக்கம் போயே பல வருஷம் ஆச்சு. நீங்களும் என்ன சமையல் கட்டு பக்கமே போக விடுறதே இல்ல. அப்படி இருக்கும்போது நான் போய் சமையல் பண்ணிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியாதா? நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் சமையல் கட்டு பக்கம் போவ. டைனிங் டேபிள்ல கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஏதாவது இருக்கும். ஆமா, அப்படி என்ன சந்தோஷம் உனக்கு? அக்கா, நான் பெக்கலனாலும் நான் தூக்கி வளர்த்த பிள்ளைங்க இவங்க எல்லாரும். அதுலயும் சூர்யா மேல எனக்கு பாசம் கொஞ்சம் அதிகம்தான். அத நீ சொல்லிதான் தெரியணுமா? அதுக்கும் இன்னைக்கு நீ சமையல் கட்டு போனதுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு சூர்யாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஜாதக பொருத்தம் பார்த்தேன். 10 பொருத்தமும் அம்சமா பொருந்திருக்கு. கல்யாணத்தை தாராளமா பண்ணலாம். கடவுளே, என் மனசுல இருந்த பாரத்தை போக்கிட்டப்பா. ஏதோ ஒரு பாரம் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. இப்போதான் அந்த பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. நடந்த சில சகுனங்களை பார்த்து பயம் வந்துருச்சு. ஆனா
இப்ப ஜாதக பொருத்தத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரிதான் எங்க கல்யாணத்துலயும் 10 பொருத்தமும் பக்காவா பொருந்திருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன இப்ப நல்லா தானே இருக்க, இப்ப என்ன குறைஞ்சு போயிட்ட? இல்ல இவங்க சொன்னதும் நம்மளோட பொருத்தம் ஞாபகம் வந்துருச்சு, அதான் சொன்னேன். சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் பீட்ரூட் அல்வா பண்ணிருக்கேன். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வாங்க. காயத்ரி என்ன அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்.